கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்ல அவங்க சிறு வயதில் அவங்களோட பேரண்டோட இருந்த ரிலேஷன்ஷிப் தாக்கம் செலுத்தும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அது சம்மந்தமாக தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ன்ற நேரம் நிறைய விடயங்கள் அதில் தாக்கம் செலுத்தலாம். அதில் நாங்கள் வளர்ந்த சூழல், எங்களுக்கும் எங்களோட பேரண்ட்டுக்குமான அட்டாச்மெண்ட், அடுத்தது நாங்கள் பார்க்குற விடயங்கள், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அது சம்மந்தமான மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட சமய சம்மந்தமான விடயங்கள், அடுத்தது இப்போ சோஷியல் மீடியா நிறைய தாக்கம் செலுத்தும். அதோடு நாங்கள் வாசிக்கிறது எல்லாம் மாதிரி எங்களோட லைஃப்பில் பிறந்ததுலேருந்து கிடைச்சிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு தான் இது தாக்கம் செலுத்தும். இது ஆளுக்கால் அவங்களோட நாலேஜை பொறுத்து வேறுபடலாம். ஆனால் எங்களோட பேரண்ட்ஸ் தாக்கம் எங்களோட உள்ள ரிலேஷன்ஷிப் பெரிய அளவு தாக்கம் செலுத்தும் இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில். அது எப்படின்னு பார்ப்போம். பேரண்ட்டுக்கும் எங்களுக்குமான ரிலேஷன்ஷிப், அதாவது பேரண்ட்டும் எங்களுக்குமான அட்டாச்மெண்ட் எங்களோட லேட்டர் லைஃப்பில் எப்பயுமே நிறைய ஒரு தாக்கத்தை செலுத்துகிறேன். அந்த வகையில் எங்களோட இன்டிமேட் லைஃப்பில், அதாவது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் எந்த மாதிரி தாக்கம் செலுத்தும் இன்றைக்கு பார்ப்போம். சரியான ஸ்ட்ரிக்டாக சின்ன சின்ன விடயங்களுக்கு பனிஷ் பண்ணுறவங்களா, இமோஷனலி பிள்ளைகளோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தாங்க. இவங்க பெரியவங்க ஆகிற நேரம் இவங்களோட பார்ட்னரோட எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு பார்த்தோம்னா, இவங்க அடங்கி போகிற மாதிரி பர்சனாலிட்டி இருந்தாங்க. அது ஆம்பளையாக அமைக்கலாம், பொம்பளையாக அமைக்கலாம். பார்ட்னர் நல்லவராக இருந்தால் நோ ப்ராப்ளம், இவங்களுக்கு பிரச்சனை பெருசாக ஆயிக்காது. அதே நேரம் பார்ட்னர் ஒரு அபியூசிவாவோ, சரியான அவங்க ஸ்ட்ரிக்டாக பனிஷ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பார்ட்னர் இருந்தால் அது மிச்சம் கஷ்டமாயிக்கும். ஏனென்றால் இவங்க எப்பயுமே எது நடந்தாலும் இதுதான் எனக்கு உள்ளது, இப்படித்தான் நான் நீக்கணுன்றதுனால சரியான பொறுமையாயிப்பாங்க. பொறுமையாகிறது நல்ல விஷயம். தேவைகளுக்கும் பொறுமையாயிப்பாங்க. தன் உரிமைகள் பறிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள் நடந்தாலும் சரியான பொறுமையாயிப்பாங்க. இதனால் இவங்களுக்கு சரியான கஷ்டமாயிருக்கும். ஏன்னா உள்ளுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. எது நடந்தாலும் அவங்க அந்த பொறுமையோடு இருப்பாங்க. இப்படித்தான் இவங்க லைஃப்பில் கடைசி வரங்காட்டி மீட்பாங்க. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல சந்தோஷமானதோ ஹெல்த்தியாக வைக்காது. மற்றது இவங்களுக்கு அந்த பாண்டிங்கும் குறைவாய்க்கல. அதே நேரம் இந்த மாதிரி வளர்ந்த பிள்ளைகள் அடக்கி வச்சுற மாதிரி பர்சனாலிட்டி இருந்தாண்டா அவங்க பார்ட்னருக்கு வந்து சரியான ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பனிஷ் பண்ணுற மாதிரி டைப் இருப்பாங்க. மன்னிச்ச மாட்டாங்க. ஏன்னா இவங்க சிரிச்சில் இவங்களோட பேரண்ட்ஸ் அப்படித்தானே இருந்திருப்பாங்க. அதனால் அந்த மாதிரிக்கும் அதே நேரம் அவங்களோட பிரச்சனைகள் கஷ்டங்களை விளங்கி கொள்றதை விட இவங்க எதை இம்போஸ் பண்ணுறோம், இவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தானே இருப்பாங்க. அவங்களோட கஷ்டத்தை விளங்கி கொள்ள மாட்டாங்க. சில பர்சனல் டைப் எப்படி இருக்குமெண்டா, பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சரியான கடுமையாக இருந்தாண்டா இவங்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. பார்ட்னரோட எப்பயுமே அந்த தூரமாக தான் இருப்பாங்க. அப்பயும் இவங்களோட ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பார்ட்னரோட இருக்காது. இதே மாதிரி தான் கவனிக்கப்படாத பிள்ளைகள்டையும் ரிலேஷன்ஷிப் அவங்களோட பார்ட்னரோடைக்கும். பார்ட்னர் அநியாயம் பண்ணுற மாதிரியோ அல்லது இவங்களோட தேவைகளை கவனிக்காமிக்கிற நேரங்களில் இவங்க சரியான பொறுமையாக எல்லாமே விட்டு கொடுத்துட்டு அவங்களோட தேவையோ அவங்களோட எந்த மாதிரி இமோஷனல் தேவையோ மற்ற ஃபிசிக்கல் நீட்ஸோ எதையுமே கேட்காம சரியான பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி மிக்கும். அது இல்லாமல் எனக்கு இவ்வளவு தான் உள்ளது, எனக்கு இப்படித்தான் வாழணும், வேறு வழி இல்லைன்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. இது எல்லாத்துலேயுமே என்ன ஒரு விடயமிக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த பார்ட்னர் விட்டுட்டு போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் அன்கான்ஷியஸாக ஒரு பயம் உண்டிக்கும். அதனால தான் சிலவங்க வந்து அக்ரெசிவாக ஆக்கிரமித்து வச்சுக்குள்ள பார்ப்பாங்க பார்ட்னரை. இல்லாட்டி அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்பணிஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதில் நிறைய அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நிறைய கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க சுயநலமாக தான் இருப்பாங்க. பார்ட்னரோட இருக்கிற நேரம் அவங்களோட தேவைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே நேரம் அவங்களோட பார்ட்னரோட தேவை பற்றி பெரிய அளவு பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் டைமுக்கு நடக்கணும்னு பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி தேவைகள் இருக்குன்றது விளங்கி கொள்ள அமைக்கலாம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு குறைவாக விளங்கி கொள்ளலாம். இவங்களோட தேவைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாமே செஞ்சு கொடுத்த பிள்ளைகள், அதாவது அவங்களுக்கு செல்ஃபாக இயங்க விடாமல் எல்லா விடயங்களையும் அவங்களுக்கு கவனித்து டிசிஷன் மேக்கிங் இருந்து அவங்களோட எல்லா விடயங்களையும் கவனித்து செஞ்ச பேரண்ட்ஸ்ட பிள்ளைகள் எப்படி இருக்கும்னா இவங்க பிடித்தத்துக்கு போகிற இவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் சரியான பிரச்சனைக்கும். அதனால் இவங்களுடைய பார்ட்னருடைய ஏதாவது இவங்களோட வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்கிறேன்னு கட்டாயம் பேரண்ட்ஸில் தான் டிபெண்ட் ஆகியிருப்பாங்க. எல்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி நேரங்கள்லையும் பார்ட்னர் இவங்களுக்கு இடையால் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் ஒன்று இல்லாமைக்கும். ஏனென்றால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அவங்களோட தேவைகளில் அவங்களோட விடயங்களில் முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு மாமியாரோ மாமனாரோ அவங்களோட முடிவு எடுக்கிறதுக்கும் அதில் வித்தியாசங்களுக்கும். ஏன்டா இவங்களுக்கு ஒருத்தருக்கு உள்ள புரிந்துணர்வு அவங்களுக்கு இருக்காது. இதனால நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இடையில வரலாம். ஒரு அட்டாச்மெண்ட் பாண்டிங் அந்த மாதிரி ஈக்காமிக்கலாம். மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் இவங்களோட பேரண்ட்ஸ் எந்தெந்த மாதிரி நடந்து கொள்கிறோம் அதை வச்சு இவங்களோட பர்சனல் டைப்ஸையும் மற்ற சூழல் உள்ள தாக்கங்களையும் வச்சு இவங்க
இவங்களோட பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொள்வாங்க. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இது ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால், அதாவது ஒரு பார்ட்னர் மற்றவருக்கு அது ஆணாக்கலாம் பெண்ணாக்கலாம் மற்றவங்களை செஞ்சு கொடுக்குறதோ அவங்களோட பொறுமையாக்கிறதோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விளங்கி அவங்களோட கஷ்டங்களுக்கு விளங்கி இருக்கிறது வேறு விஷயம். இந்த மாதிரி கமிட் பண்ணப்பட்ட சரியான கஷ்டத்தோடு இருக்கிறது வேறு விஷயம். இந்த மாதிரி பிரச்சனைகள் காரணமாக இவங்க ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்தால் இவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் பாதிப்பு அளிக்கலாம். அதே நேரம் ஃபிசிக்கல் ஹெல்த்லையும் சில நோய்கள் அந்த மாதிரிகள் எல்லாமிக்கலாம். அதே நேரம் இந்த ரிலேஷன்ஷிப் இவங்களோட பிள்ளைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஏனென்றால் இவங்களோட பிரச்சனைகளோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்போ எல்லாமே அவங்க பிள்ளைகள்கிட்டையும் பிள்ளைகளோட மேலேயும் தாக்கம் செலுத்தலாம். மிச்சம் கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஏனென்றால் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் இது எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு இதுதான் காரணம், நாங்கள் ட்ரை பண்ணி நான் மாற்றிக்கொள்ளலாம்ன்றது தெரியாமே இருக்கலாம். அப்படியே அவங்களோட காலத்தை கஷ்டத்தோடைய போக்கி கொண்டிருப்பாங்க. சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இது அவங்களுக்கு போனால், அதாவது நடுநிலையாக 2 பேருடைய ப்ராப்ளம்ஸை பார்த்து இதுக்கு எந்த மாதிரின்னு ஹெல்ப் அளிக்குதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க இப்படித்தான் நான் வாழணும் வேறு வழியே இல்லைன்னு கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சைக்காலஜிக்கல் சப்போர்ட் எடுக்கிற நேரம் அவங்களுக்கு உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் கூட்டிக் கொள்ளலாம். அதே நேரம் உங்களோட பார்ட்னருக்கு இடையில ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். அப்போ ஹெல்தி ரிலேஷன்ஷிப் எங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு கட்டாயம் தேவை. ஒரு லேடி டிப்ரெஷனில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டா, சூசைட் அட்டம். அவட ஓரளவு ஓகே ஆனதுக்கு அப்புறம் அவட பேசினா அவருக்கு சரியான அநியாயம் ஹஸ்பண்டால் நடக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர் அடிக்கிறாரு, சுட்டு வச்சுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. 2 பேரும் விரும்பித்தான் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் சரியான பிரச்சனை. அப்போ நான் அவரோட பேசிய நேரம் உங்களோட வீட்டுக்கு நீங்கள் போய்த்து உங்களோட தாய் தந்தையோட அடிக்க விருப்பமாண்டா அவருக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவங்க அதை விட மோசம் மொத்தம் இவங்களோட நடந்து கொள்வது, அதாவது இவக்கு இமோஷனலாக இறக்கம் ஒன்று காட்டியும் இல்லை, நிறைய அநியாயம் நடந்தது. அந்த வகையில் இந்த கணவர் இந்த மாதிரி இருந்தாலும் அவர் கொஞ்சமாவது இறக்கம் காட்டுறாரு. அதனால் அவரோட ஈக்கணும்னு தான் அவள் விரும்புகிறா. அவங்க பிள்ளை ஒன்று நிற்குது, 5-6 வயசு சின்ன பிள்ளை ஒன்று நிற்குது. அப்போ அந்த மாதிரி யோசிக்கிறேன். என்னென்னா பேரண்ட்ஸ்கிட்ட அந்த மாதிரி அநியாயத்தால் இவங்க நினச்சி இவட மனசில் எப்படி பதிஞ்சுக்கிட்டா இப்படித்தான் நிற்கணும், இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை, நான் இப்படித்தான் கஷ்டப்பட்டு நிற்கணும்னு சொல்லி எனக்கு கதைச்சதுக்கு பிறகு அவருக்கு தெரியும் இப்படி சைக்காலஜிக்கல் சப்போர்ட் நிற்குது, 2 பேருக்கும் பிரச்சனை இருந்தால் பேசி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி. அவள் பொறுத்தவரையில் நிறைய கம்ப்ளிகேஷன். என்று அவங்க எக்கனாமிக்கலி நல்லாவே கஷ்டமான ஆட்கள், ஹஸ்பண்ட் கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சிட மாதிரி. அது இல்லாமல் அவருக்கு வேறு நோய் வந்துக்குது, மோபிலிட்டியில் சிக்குது. அதாவது தன்னை பார்ட்னர் வேறு யாருடைய அதாவது ரிலேஷன்ஷிப் மாதிரி அந்த சந்தேகம் எந்த நேரம் அதனால் செக் பண்ணி கொண்டு இருப்பாங்க. உண்மையிலே அவர் பார்ட்னருடன் பேசுகிற நேரம் அவருக்கு அந்த நோயின் நேரம் அவருக்கு கொஞ்சம் ஒரு திருப்தி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் சரியாகலாம், நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி. இந்த மாதிரி இது ஒரு ஓரளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமைக்கும் இது பொதுவான பிரச்சனை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை அளிக்குது. நாங்கள் திங்க் பண்ணுற விதம், நாங்கள் மற்றவர்களுடைய எங்களோட பார்ட்னரோட நடந்து கொள்கிற விதம் இல்லை. சில நேரங்களில் எங்களோட சின்ன வயதில் எங்களுக்கு பதியப்பட்ட விடயங்களால் பாதிப்பு செலுத்துறது, தாக்கம் செலுத்துறது. இதை ஹெல்த்தியாக பேசி எங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம்னு அவங்களுக்கு தெரியாமைகள். இது சம்மந்தமாக ஓரளவு எங்களுக்கு தெளிவிக்கிற நேரம் தேவைப்பட்ட சைக்காலஜிக்கல் சப்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி அவங்களுக்கே இந்த மாதிரி விஷயங்களில் சால்வ் பண்ணி கொள்றதுக்கு பேசி, அதாவது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மூலம் எப்படி நடந்து கொள்கிறேன் அந்த மாதிரி பேசி சால்வ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ யாருக்காவது உண்மையிலே உங்களோட பார்ட்னரோடு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அவங்க நடந்து கொள்வது எங்களுக்கு உண்மையிலே சரியான அநியாயமாய்க்கலாம், மேலாமைக்கும் சரியான கஷ்டத்தோடு தொடர்ந்து இதுதான் எங்களுக்கு அமைஞ்சதுன்னு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இது ஆம்பளையில் பொம்பளையில் 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம். சில இடங்களில் ஆம்பளையிலும் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இந்த மாதிரி அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. அநேகமான நேரங்களில் ஆண்கள் ஃபிசிக்கலி அபியூஸுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள, ஆனால் இமோஷனல் அபியூஸுக்கு நிறைய அவங்களோட வைஃபால் உட்படுத்தப்பட்டிக்கலாம். இதுதான் நிலைமை, வேற ஒன்றும் வழி இல்லைன்னு நினச்சிக்கொள்வாங்க. சம்டைம்ஸ் எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டியோ இல்லாட்டி சமூகத்தில் இவங்களை பற்றி என்ன மாதிரி நினச்சிவாங்க. அந்த மாதிரி காரணங்களுக்காக வேண்டியும் இவங்க இப்படியே இந்த ரிலேஷன்ஷிப்பில் போவாங்க. சம்டைம்ஸ் சிலவங்க டிவோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது, இந்த டிவோர்ஸ் பண்ணாமல் பேசி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொள்ளலாம்ன்ற அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை யோசிக்க மாட்டாங்க. என்னென்னா டிவோர்ஸ்னு போகிற நேரம் அதில் எத்தனையோ பிரச்சனை, அடுத்த ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணுற நேரம் அதில் பல பிரச்சனைகளும் வரலாம். அதே நேரம் பிள்ளைகள் இருக்கிற நேரம் அவங்களோட லைஃப், அவங்களோட மென்டல் ஹெல்த், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுனால உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் இடையில் ஒழுங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, சரியான கஷ்டமாகவோ மற்றது சந்தோஷம் இல்லாத மாதிரி இருந்தால் கட்டாயம் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் வந்துடுங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது கவுன்சிலர்கிட்ட கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் எடுக்கலாம். அதாவது உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கொள்ள இல்லாதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை.
அது உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயுமே ஹெல்த்தியாக்கும், உங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமாയിരിக்கும், உங்களோட பிள்ளைகளும் நல்லா வளர்கிறதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிக்கும். மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ஒரு பதிவில் சந்திப்போம்.